கொஞ்சம் நான் உதவியா இருக்கேன். அடுப்புல சமையல் பண்ற பொம்பளைங்கன்னா துடுப்ப தொடப்படாது. என்னங்க பாத்து தண்ணியில விழ போறீங்க? தண்ணியில விழுந்துருவேனா? இது ஒரு தண்ணியா இது? ஐயோ தங்கம், திருச்சியில அகண்ட காவேரி பாத்துருக்கிறியா? நீங்க மட்டும் பாத்திருக்கீங்களா? பிறந்ததே திருச்சி தானே, சமீபத்துல தானே பெங்களூரு குடியேறணும். அந்த அகண்ட காவேரியில 1 மணி நேரத்துக்கு 5 தடவை அக்கறையில இருந்து இக்கரைக்கு நீவேன். பின்ன என்ன பொய்யா சொல்றேன்? நான் குளிக்க போனா என் கூட ஒரு 100-150 பேர் கூட வருவாங்க. எதுக்கு? நீங்க தண்ணியில தத்தளிக்கும் போது உங்களை தூக்கி கரையில போடவா? ராமாயணா, பையன் இவ்வளவு சின்ன வயசுல நல்லா நீஞ்சிரான். இதை எப்படி நம்ம கத்துக்கிறோங்கிறதுக்காக. சரி சரி, ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் டிஃபன் சாப்பிடுங்க. ஏது டிஃபனு? நான் உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? முறுக்கு. கொண்டா கொண்டா கொண்டா. ஓய்வு எடுத்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் நம்ம ஊரு முறுக்கு தின்ன மாதிரி இருக்கும். இந்த ஊர்ல என்ன வாங்கின? பிஸ்கட், கேக் நிறைய வாங்கிருக்கேன். கொஞ்சமா சாப்பிட்டால வாய் நிறைய போட்டு துடுப்ப கொடு, கரண்டிய கொடுனா நான் எங்க போறது? துடுப்பு போயிட்டு இருக்கு பாருங்க தண்ணில. இது வர. ஐயோ என்ன பண்றது? கொஞ்சம் கொஞ்சம் ஏன் நீ பேசாம? ஓட்டாட்டாது சும்மா பேசாம கொஞ்சம் பேசாம. ஏன் நீ டான்ஸ் ஆட போ சும்மா. இருவாரம் கொஞ்சம் கொஞ்சம் இரு, கொஞ்சம் கொஞ்சம் என்னங்க அந்த துடுப்பையும் போட்டீங்களா? இப்ப நம்ம எப்படி கரைக்கு போறோம்? ஐயோ நான் அதை தானே யோசனை பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் இரு. என்ன நல்ல தேன் நிலவுக்கு வந்தோம் போ. தண்ணி கூட என்கிட்ட தகராறு பண்ணுது. நீ ஏன் போட்ட ஆட்டுற? என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? தண்ணியில குதிங்க. ஐயோ ராமாயணம் இந்த தண்ணியில குதிக்கிறதாவது எனக்கு பயமா இருக்குது. ஐயோ உங்களுக்கு நீச்ச தெரியும் சொன்னீங்களா? நான் காவேரி ஆத்துல நீஞ்சுவேன்னு சொன்னேன் தங்கம், இந்த தண்ணியில இல்லாம நீஞ்சுவேன்னு சொன்னேன். ஐயோ ஐயோ, நான் இதுக்குதான் சொன்ன போட்டுக்காரனை கூட கூட்டி வரலாம். நம்ம போட்டுக்காரனை கூட்டிட்டு வந்தா அவன் காசு கேட்க மாட்டானா? கொஞ்சம் இரு இரு ஒரு ஐடி. ஐயோ என் பக்கத்துல ஒரு நல்ல யோசனை வந்துருச்சு. கொஞ்சம் இரு கொஞ்சம் இரு கொஞ்சம் இரு, ஆடாம இரு கொஞ்சம். அந்த சாப்பாடு தட்டை கொண்டா. இப்ப சாப்பாடு தட்டு எதுக்கா? சாப்பாடு தட்டை கொண்டா சொல்றேன். கொஞ்சம் ஆட்டாம சாப்பாடு தட்டை கூட. சாப்பாடு தட்டு ஐயோ கொண்டா 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 கொண்டா. என்ன பண்ண போறீங்க? பாரு வேடிக்கை பாரு. கொஞ்சம் பாத்து. ஆமா என்னங்க பண்ண போறீங்க? பேசாம ஒண்ணு பேச. தங்கம் போன உடனே இந்த போட் ஹவுஸ் வேணா ஒண்ணு வேணாம், வேற இடம் எடுத்துக்குவோம். தண்ணியிலே குடுத்தனம் பண்ண வேணா இனிமே. ஆமாங்க அப்படியே செய்வோம். பாத்துங்க. நான் இன்னும் இந்த ஊரை விட்டு போகலையேன்னு உங்களுக்கு கோபமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. என் மேலும் உங்களுக்கு இவ்வளவு வெறுப்பு ஏற்படும்படியா நான் என்ன தவறு செய்தேன் சொல்லுங்க. உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கிற என்ன எதுக்காக கைவிடணும்? பாருங்க, நான் உங்க எண்ணத்துக்கு இடைஞ்சலா இருக்கிறதா நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கையாலேயே என்னை கொலை பண்ணிடுங்க. நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். ஆனா உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன். என் உரிமையை இன்னொருத்தர் பறிக்க நான் சம்மதிக்கவும் மாட்டேன். நீங்க இல்லாத வாழ்வு எனக்கு தேவையில்லை. ஆத்திரத்துல அவசரத்துல நான் ஏதோ தவறு செய்துட்டேன். உன் மனசை ரொம்ப புண்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடு லலிதா. நான் பட்ட துன்பம், அடைஞ்ச வேதனை இன்னையோடு தீர்ந்தது. இது போதும் எனக்கு. லலிதா, நாளைக்கு நம்ம மெட்ராஸுக்கு போயிடுவோமா? ஆமாங்க, உடனே புறப்படும். இந்த ஊரே நமக்கு வேண்டாம். நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருந்து ரொம்ப நாளாச்சுல. இனிமே ஆயுள் பூரா ஆனந்தமா தானே இருக்க போறோம். அதுக்கு ஆரம்பமா இன்னைக்கு நம்ம 2 பேரும் அப்படி ஜாலியா போட்ல போயிட்டு வருவோமா? போவோமே. வா. நான் உங்க எண்ணத்துக்கு இடைஞ்சலா இருக்கிறதா நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கையாலேயே என்ன கொலை பண்ணிடுங்க. உங்க கையாலேயே என்ன கொலை பண்ணிடுங்க.
உறவினை கண்டேன், அந்த உறவினிலே மூழ்கினேன், பிரிவினை கண்டேன், ஊரெங்கும் தேடி ஒருவரை கண்டேன். கடந்து வந்த வானில் விடிவெள்ளி முளைத்தது, ஊரெங்கும் தேடி ஒருவரை கண்டேன். பிறந்தது, ஊரெங்கும் தேடி ஒருவரை கண்டேன். தங்க வேண்டிய பங்களா. நான் முன்ன நீ ஏயா சேர்ந்துக்கிற? நீ வழக்கம் போல வெளியில தங்கிக்க. என்னங்க உங்களுக்கு இந்த பங்களா பிடிச்சிருக்கு இல்லைங்க? நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அங்க போயிட்டேன். வெளியில தங்கிக்கிறியா? என்னங்க இந்த இடம் ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. இந்த பங்களா கிடைச்சு நம்ம அதிர்ஷ்டம். ஒட்டை நம்பி நீ ஏன்டா கையால மண்ணு நோன்ற? என்ன வேணும் உனக்கு? என்ன ஆளையா நீ? இந்த வீட்டுல நிறைய பிறந்திருக்காமையா? என்னங்க இது? அவன் என்னமோ உளறான். என்னடா உளர்ற? ஐயோ நான் இவங்கிட்ட தானே கொடுத்தேன். அடச்சே போடா போய் சாமான எடுத்து போயிடா. பத்தியா இவன் கழுத்துல மாட்டிட்டு என் கழுத்த அறக்கான். இந்த பயல அங்கேயே கல்ல கட்டி தண்ணியில தூக்கி போடாம வந்தது ஏன் தப்பு? சும்மா திட்டுறீங்க. அவன் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பொழுது போகும். ஆமா நீ இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார பொழுது போயிடும். போய் இப்ப சாப்பிடறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு. போ போ போ. குட் மார்னிங் சார். அடடே வாய்யா வா வா. ஏதோ லெட்டர் எழுதணும் நீங்களே? நல்ல வேலையா ஞாபகப்படுத்தின ஐயா. பேனாவும் பேப்பர் கொண்டு வரட்டுங்களா? சீக்கிரம் 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 எடுத்துட்டு வா. தங்கம் தங்கம். தங்கம் இன்னைக்கு நல்ல நாளா இருக்குது. தனியாஜனத்துக்கு ஒரு கடுதாசி எழுதணும். என்னங்க இது? கடுதாசி எழுதுறதுக்கு ஒரு நல்ல நாளா? ஐயோ ஐயோ
கடுதாசின்னா சாதாரண கடுதாசியா? என் மவ கல்யாணத்தை பத்தி எழுதணும். ஏன் அவர் மாப்பிளை பார்க்க சொல்ல போறீங்க? அவன் மாப்பிளை பார்த்து அவன் தான் கட்டிக்கணும். மாப்பிளை தான் கைவசம் இருக்கானே. யாரு? நம்ம மேனேஜர். நிஜமாவா? தங்கம், நான் இதை முடிவு பண்ணி வச்சு ரொம்ப நாள் ஆகி போச்சுது. ஓய் மேனேஜர், என்ன ஐயா ஒரு கடுதாசி கொண்டாடுறதுக்கு இவ்வளவு நேரமா? யோ ஏயா நீ நிக்கிற? நீ போ. தங்கம் கதவை தாள போடு. ஏன்னா நம்ம பொண்ணை இந்த மேனேஜர் கொடுக்குறது தெரியாம இருக்கட்டும். இப்போ அப்புறம் மேல பாத்துக்கோ. இந்தா நான் சொல்ற எழுதிக்கிட்டே வா. என்னது கவரு? ராஜுன்னு விலாசம் போட்டிருக்குங்க. யார் எழுதியிருக்கா? லலிதான்னு பேர் எழுதிருக்கு. அட ராமாயணா பொண்ணா? ஐயோ நம்ம பொண்ணை இந்த மேனேஜர் கொடுக்கலாம்னா இந்த மேனேஜருக்கு எவ்வளவு ஒட்டி கடுதாசி எழுதியிருக்காளே. யாருன்னு படி படி படி. அன்புள்ள அத்தான், வாழ்வில் இன்று களை இழந்து நிற்கும் உங்கள் அவலை மனைவியின் வேண்டுகோள்தான் இந்த கடிதம். அடே மனைவியா? தங்கம் இப்ப இருக்கிற மேனேஜருக்கு வந்தது இல்ல. முன்னொரு அயோக்கிய பையன் நம்ம கிட்ட மேனேஜரா இருந்தானே, அவனுக்கு வந்த கடுதாசி. அதையே இங்க இருக்கு. மறந்துட்டு போயிருப்பான். இரு வர்றேன். வை மேனேஜர். மேனேஜர் சார், இந்த ஐயா இந்த கடுதாசி படிச்சு பாரு. உங்க சொந்த விவகாரத்தை நான் படிக்கிறது. ஏன் விவகாரம் இல்லையா? இந்த வீட்டு மேனேஜருக்கு வந்த கடுதாசி. முழி, நல்லா முழி. நீ ஏன் முழிக்கிற? உன் பேரை சொல்லிட்டு முன்னொரு பையன் என்கிட்ட மேனேஜரா இருந்தான்னு சொல்லிருக்கல. அவனுக்கு அவன் பொண்டாட்டி எழுதின கடுதாசி படிச்சு பாரு. அப்படிங்களா? என்ன அநியாயம், அக்கிரமம். அன்புள்ள அத்தான், நீ நயா அத்தான் போத்தான்னு கிட்ட கடைசியில படியா? உங்கள் சந்திப்பினால் ஏற்பட்ட பலன், இந்த ஊரை விட்டு 2 நாட்களில் நான் போகாவிட்டால் உங்கள் கைகளாலேயே என்னை கொலை செய்து விடுவதாக சொன்னீர்கள். நீ ஏன் கொலை பண்ற மாதிரி என்ன பாக்குற? அங்க படி. வாழ்வு இழந்தவளுக்கு உயிரை பற்றி என்ன கவலை? எதற்கும் துணிந்து விட்டேன். பாத்தியா ஐயா, இந்த பையன் யாருக்கும் தெரியாதபடி அங்க ஒரு கல்யாணத்தை பண்ணி அவளை கை விட்டுட்டு இங்க ஓடியாந்து இருக்கான். அந்த பொண்ணு இங்க வந்திருக்கான். அவளை கொலை பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டி இருக்கிறான். இந்த மாதிரி ஆம்பளைங்களை நடுத்தெருவுல நிக்க வச்சு சுடணும். பாவம், அந்த பொண்ணு கண்ணீர் வடிச்சு எழுதியிருக்கிறா. அவன் பெரிய வில்லனா இருப்பான் போல் இருக்க. சார், இந்த மாதிரி பசங்க கொலை செய்ய கூட தயங்க மாட்டாங்க சார். சுடு தண்ணியில கைய விட்ட மாதிரி உதற. என்னடா? வணக்கம் சார். ஓ வாங்க 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 வாங்க. என்ன சார் அப்படி திடீர்னு? உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசலாம். தாராளமா பேசுவோம். உட்காருங்க. தேங்க்யூ. உட்காருங்க. என்ன லேசா ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் தேவையில்லை. இது பாருங்க, உங்க வீட்டுல யாராவது பொம்பளைங்க காணாம போயிட்டாங்களா? ஆமா, முன்னைய சம்சாரம் காணாம போயிட்டா. அதான் விட்டுட்டாளே. இவங்களை தவிர வேற யாரும் பொம்பளைங்க உங்க வீட்டுல இல்லையா? ஓ இருக்குது, என் மக இருக்குது. குழந்தை மாடியில படுத்து தூங்குது. ஏன் சார் இதெல்லாம் விசாரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. இது பாருங்க, புடவை 4 நாளைக்கு முன்ன ஜீரம் நதியில இந்த புடவை கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒரு பெண்ணுடைய பிணமும் கிடைச்சது. என்ன அநியாயமா இருக்க? இறந்து போன பெண் தமிழ்நாட்டு பெண்ணா இருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமாயிருக்கு. 2 நாளா எல்லாரையும் விசாரிச்சுக்கிட்டு வரேன். மேனேஜர் சார், அவன் சொன்னது போல இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டான் போல இருக்கையா? நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் சார். வாட்? கொலையா? மிஸ்டர் சொக்கலிங்கம், யார் கொலை செய்தா? தயவு செய்து விவரமா சொல்றீங்களா? இல்ல, நான் என்னமோ உளறிட்டேன். நான் நம்பவே மாட்டேன். உங்களுக்கு இதுல ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. தயவு செய்து உண்மையை சொல்லிடுங்க. இல்லாவிட்டா அவங்க நான் அரெஸ்ட் பண்ண முடியாது. அரெஸ்டா? என்னங்க இது? என்ன அது? அதாவது உங்களை கைது செய்ய போறாங்க. கைது அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியாதுங்களே. ஆமாங்க ஆமாங்க. சொல்றது கேளுங்க. நீ வேற யாராவது சொல்லிட்டு மாட்டீங்க. சும்மா இரு. என்ன பேச? நான் என்ன சார் பண்றது? என்ன அது எல்லாரும் சேர்ந்து மாட்டி ஊட்டி வேடிக்கை பாக்குறீங்க? மிஸ்டர் சொக்கலிங்கம், ஏதோ கொலைகளைன்னு சொன்னீங்களே, அதை பத்தி விவரமா சொன்னா உங்களுக்கு எந்தவித ஆபத்து இருக்காது. என்னங்க, உங்களுக்கு எது தெரியுமோ அதை சொல்லிட்டு போங்களேன். யோ, நீ என்ன இன்ஸ்பெக்டரோட சேர்ந்துகிட்ட? எனக்கு ஒரு கர்மமும் தெரியாதையா சார். நான் சொல்றேன் சார், எனக்கு முன்ன ராஜின்னு ஒருத்தன் இவர்கிட்ட மேனேஜரா இருந்தான். தனக்கு கல்யாணமே அதுலன்னு இவரை ஏமாத்தி இருக்கிறான். ஆமா, அவன் உங்களை ஏமாத்த வேண்டிய காரணம் இத மாதிரி வம்பல இழுத்து விடுறதுக்கு. நான் என்னத்தான் சார் கண்டேன்? சார், இவர் மகளை கல்யாணம் செய்துட்டு இவருடைய சொத்து பூராவும் அடையணும்னு அவனுக்கு ஆசை இருந்திருக்கலாம். ஆனா அவனை தேடிட்டு அவன் பெண்டாட்டியே இங்க வந்துட்டான். தன்னுடைய திட்டத்துக்கு இடைஞ்சலாயிருப்பான்னு அவளை இவன் கொலை செய்திருக்கணும்னு இவர் சந்தேகப்படுறாரு. நான் எங்கயா சந்தேகப்படுறேன்? நீ ஏன் இழுத்து இன்ஸ்பெக்டர் கிட்ட விடுற? சார், அவன் மனைவி நீங்க பாத்திருக்கீங்களா? பார்த்து தொலைச்சு விட்டனே. அவனுடைய மனைவிதான் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் அவதான் சொன்னா. சார், இவங்க அப்பாவி. யார் இதை சொன்னாலும் நம்பிடுவாங்க. அம்மா, தயவு செய்து நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா? சார், அவ உள்ள போயிட்டா என்ன பண்ண போறீங்க? நீங்க பயப்படாதீங்க. அம்மா, நீங்க உள்ள போங்க. என் பேச்ச கேளுங்க. அவருக்கு எந்த விதமான ஆபத்து ஏற்படாது. ஆமாமா, நீங்க உள்ள போங்க, நான் இருக்கிறேன். போ தங்கம், போ தங்கம், போ போ.
உள்ள போனா எலி பயல. மிஸ்டர் சுக்கலிங்கம், கொஞ்சம் என்னோட வாங்க. எழுந்துங்க. எங்க கூப்பிடுறீங்க? பணத்தை அடையாளம் காட்டு. எனக்கு பணத்தை பார்த்தாலே பயமா இருக்குமே. இப்போ நீங்க தான் எங்களுக்கு முக்கியமான சாட்சியா இருக்கீங்க. வேற வழி இல்லை. எனக்கு வேற வழி இல்லையா? நான் என்ன சொல்றேன், என்ன சொல்லு. போலீஸ் உத்தரவு போட்டா உடனே கீழ்ப்படிஞ்சாகணும். போயா, காஷ்மீர்ல ஏகப்பட்ட புழுவுரு. இந்த சேதியை கட்டவன இன்னும் புழுவுரு. சார், தயவு செய்து கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. ஓடி போய் ஒரு கம்பளி சொக்கா போட்டுட்டு வந்து. இன்ஸ்பெக்டர் சார், கொலகாரன் இதை விட்டுட்டு போயிட்டான் போல் இருக்கு. படிச்சு பாருங்க. ஏன் சார் கமிங்? வாங்க போய் போய் போய். எங்கயா கூட்டிட்டு வந்திருக்காங்க? இந்த இடத்துக்கு பேர் தான் மார்ச். என்ன மார்ச் ஏப்ரல் இருக்கிற நீ? அதாவது பிணக்கிழங்கு. கும்பல் கும்பலா பிணங்களை இங்கதான் ஐஸ் போட்டியில போட்டு வச்சிருப்பாங்க. என்னது என்னது? பிணங்களை ஐஸ் போட்டியில இங்கதான் போட்டு வச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் உடம்பெல்லாம் நடுக்குதுயா. சுக்கலிங்கம், உள்ள வாங்க. சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. Nothing I say. Come on. என்ன எனக்கு ஏன் ஐஸ் தர்றீங்க? What boy? मुझे उस लड़की की लाश दिखाई है जो जल में डूब गई थी. ஐயா, இனிமே பணத்தை கொண்டாந்து காட்டுவாங்களா? பாருங்க. மிஸ்டர் சுக்கலிங்கம், நீங்க சொன்ன பொண்ணு இந்த பொண்ணு தானு பார்த்து சொல்லுங்க. என்ன இது பணத்தை பார்க்க சொல்றாரு? எனக்கு ராத்திரில கனவுல வரும் ஐயா. பயப்படாதீங்க. நீங்க ஏன் பதறீங்க? ஆமான்னு சொல்லிட்டு போங்களேன். Come on, come on. இந்த பொண்ணு தானே பார்த்து சொல்லுங்க. ஆமா சார், ஆமா சார். That's all right. நில்லுங்க. இந்த வாக்குமூலத்துல கையெழுத்து போடுங்க. கையெழுத்தா? சார், இப்ப எனக்கு இருக்கிற கடுபடியான கையெழுத்து போட்டேன் நான். என் பேரு சொக்கலிங்கம். அது ஏதாவது சோகலிங்கம் ஆயிடும். அப்புறம் பரவாயில்ல, போடுங்க. எதையாவது போட்டு தொலைங்க. எப்படியா போடுறது? இதான் நிக்க முடியுது. பாத்தியா தங்கம், பாத்தியா? அந்த பய ராஜு நல்லா செமத்தியா மாட்டிக்கிட்டான். என்னங்க இது? அவன் இவ்வளவு பயங்கரமான கொலை செய்திருப்பான்னு என்னால நம்ப முடியலையே. உங்கள மாதிரி தாங்க நான் கூட முதல்ல நம்பல. ஆனா இவர் பணத்தை பார்த்து இத அவன் பெண்டாட்டி தான் சொன்ன பிறகுதான் நான் கூட நம்ப வேண்டியதா போச்சு. இந்த கன்றாவியை எவையா கண்ணால பார்த்தான்? நீ சொல்லி கொடுத்த மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு அந்த பணத்தை பார்த்து இது பழைய மேனேஜர் பொண்டாட்டின்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க எங்க போனீங்க? பணத்தை எங்க பாத்தீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. உங்ககிட்ட மேனேஜர் ஆயிருந்தானே ஒரு அயோக்கியன். அவன் தன் பெண்டாட்டியை கொலை செய்து ஆத்துல போட்ட பணம் போலீசார் கையில கிடைச்சிருக்கு. அதை அடையாளம் காட்டத்தான் இவரை கூட்டிட்டு போனாங்க. போய் அத்தனையும் கட்டுக்கதை. அப்பா, ராஜ் இந்த கொலையை செஞ்சிருக்கவே முடியாது. நான் உண்மையை சொல்றேன். அவருக்கு மனைவியே கிடையாது. என்னம்மா உளறேன்? இந்த கொலை விஷயமா அதை இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் போலீஸ்ல ஒன்னையும் கூப்பிட்டு விசாரிக்க போறாங்க. விசாரிக்கட்டுமே. அவர் குற்றவாளி இல்லைங்கிறத போலீஸ்ல என்ன எந்த கோர்ட்லயும் சொல்ல நான் தயாரா இருக்கேன். நீங்க சொல்லலாம், அது ரொம்ப சுலபம். ஆனா போலீஸும் கோர்ட் அதை நம்பணுமே. சாந்தி, இந்த கொலை விஷயத்துல நீ தலையிடக்கூடாதம்மா. நம்ம பொம்பளைங்க நம்ம வீட்டோட இருக்கிறத விட்டுட்டு நமக்கேமா இந்த வம்பெல்லாம்? சித்தி, ஒரு நிரபராதி மேல வீண்பழி ஏற்பட்டா அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க என்னால முடியாது சித்தி. அந்த அயோக்கிய பையன் கொலை செய்தான்னு போலீஸ்ல பலமான துப்பு கிடைச்சிருக்கேமா. அதுவும் இல்லாம உங்க அப்பாவே அவன் மனைவி பணத்தை பார்த்து சாட்சி சொல்லிட்டு வந்திருக்கிறார். அப்பா, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கல்யாணம் ஆகலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உங்களை கேட்கல. அட ராமாயணா, அவன் பொண்டாட்டி தான் அவனை தேடிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாளம்மா. நீ பாக்கல? இல்லப்பா, அது அவர் மனைவி இல்ல. அண்ணான் அவரை கூப்பிட்டு நான் என் கண்ணால பார்த்தேன். அப்போ அது யார் மனைவி? யாருக்கு தெரியும்? ஒருவேளை அவ உங்க மனைவியா இருந்தாலும் இருக்கலாம். என்னம்மா நீ எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற? ஒரு நல்லவர் மேல அபாண்டத்தை சுமத்த நான் விரும்ப மாட்டேன். உடனே நான் போய் ராஜ சந்தி. அதுதான் முடியாது. போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ண எப்பவோ புறப்பட்டு போயாச்சு. என்ன அரெஸ்ட் பண்ண போயாச்சா? சாந்தி, சாந்தி, காபி சாப்பிடு. வேண்டாம்ப்பா. சும்மா சாப்பிடமா. அப்பா, தொந்தரவு பண்ணாதீங்க.
என்ன பைத்தியக்கார பிள்ளையா இருக்கிற நீ வருத்தப்பட்டு என்னமா பிரயோஜனம்? அவன் யோக்கியனா இருந்து நிரபராதியா இருந்தா அவன் ஏன் தலைமறைவா சுத்தணுங்கிறேன். அதுதான்ப்பா எனக்கும் புரியல. ஆனா நிச்சயமா இவ்வளவு பெரிய குற்றத்தை அவர் செய்திருக்க மாட்டார்னு நான் உறுதியா சொல்லுவேன். நீ சொன்னா போதுமா சாந்தி? நான் இந்த கொலை செய்யலன்னு அவனே போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லிருக்கலாமே. எப்படி சொல்ல முடியும்? முழு பூசணிக்காய அவ்வளவு சுலபத்துல சோத்துல மறைச்சிட முடியுமா? அது சரியா? போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போனியா? என்ன சொல்றாங்க, என்ன பேசிக்கிறாங்க? அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கைது செய்யணும்னு காஷ்மீர்ல இருக்கிற அத்தனை ஸ்டேஷன்களுக்கும் செய்தி போயிருக்கு. பலே 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 பலே. அப்ப அவனை புடிச்சிட்டாங்கன்னா எல்லா உண்மையும் வெளியில வந்துடும் சொல்லு. வெளிவந்துடும். ஆனா இதுல ஒரு ரகசியமான விஷயம் என்னன்னா, உங்களை தான் போலீஸ்ல முக்கிய சாட்சியா போட்டுருக்காங்க. ஆனா ராமாயணா என்னையா அது? இந்த ஊருக்கு நல்லபடியா தேனிலவு அனுபவிக்கலான்னு வந்தா போலீஸ் கொல்லேன்னு நம்ம உயிரை வாங்குறாங்களே. அப்பா, நீங்க மட்டும் அவருக்கு விரோதமா சாட்சி சொல்லாம இருந்தீங்கன்னா போதும். அது எப்படி முடியும்? போலீஸுக்கு சந்தேகமே இவரால் தானே வந்தது. என்னது? என்னங்க, நம்ம ஹனிமூன் அனுபவிச்சது போதும், ஊரு போய் சேரலாம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. தங்கமான யோசனை தங்கம். இந்த பாஷை தெரியாத ஊர்ல சாட்சி கலையிற உத்தியோகம் நமக்கு வேணாம். பேசாம ஊரை போய் சேர்ந்துருவோம். யோ மேனேஜர், நாளைக்கு போற பிளான் இல்ல, எங்க எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கிடு. ஓஎஸ். அப்பா, இந்த கேஸ்ல நீங்க முதல் சாட்சியா இருக்கிறதுனால உங்களை காஷ்மீரை விட்டு வெளியே போக அனுமதிக்க மாட்டாங்களே. என்ன மேனேஜர், என் மவ சொல்றது உண்மைதானா? சட்டப்படி அது உண்மைதான். ஆனா அதுக்காக நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணி எந்த தொந்தரவும் இல்லாம நாளைக்கு நீங்க ஊருக்கு போக ஏற்பாடு பண்ணிடுறேன். பின்ன ஏன் நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் ஓடையா, அப்புறம் பிளான் இல்ல டிக்கெட் இல்லாம போயிட போகுது. டிக்கெட்டை பத்தி எங்க கவலைப்படுறீங்க? நாளைக்கு நீங்க நிச்சயமா ஊருக்கு போக போறீங்க. அவ்வளவுதான். போ போ போ, சீக்கிரம் போ. ஏழது தங்கம், நம்ம மேனேஜர் இருக்கிறானே ரொம்ப நல்ல பையன். ஓடுறான்னா ஓடுறான், ஒடியாடான்னா ஒடியாரான். ஊருக்கு போன உடனே சாந்திக்கும் இவனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான். மறு வேலை. அப்பா, என்னப்பா இது? அர்த்தம் இல்லாம இந்த சமயத்துல கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு. நீங்க வேணா ஊருக்கு போங்க. ராஜ சந்திக்காம நான் இந்த இடத்தை விட்டு வரவே மாட்டேன். ஆடா ராமாயணா, உனக்கு ஏமா இந்த பிடிவாதம்? அந்த அயோக்கிய பயலுக்கா நீ ஏன் வருத்தப்படுற? தங்கம், என்ன பேசாம உட்காந்து சொன்ன பொண்ணுகிட்ட. சாந்தி வாமா, அப்படி வெளியில போயிட்டு வரலாம். இல்ல சித்தி, நீங்க வேணும்னா போங்க. சொன்னா கேட்கணும். என் மேல உண்மையான அன்பு இருந்தா என் கூட வரணும். வாமா. ஏங்க இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நான் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்? நான் தான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கேனே. சரி சரி வாங்க. பொண்ணுதான் வர மாட்டேங்குது. வாமா. என்னது? கூட வந்து அந்த ஊமை பயல காணும். இங்க எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான். என்னடா அது? என்ன சொல்றான்? புரியலையா? புரியலீங்க. ஏதோ வினோதம் இருக்குதான், அதை பார்க்கலாம் வாங்கன்னு கூப்பிடுறான் போல இருக்கு. அப்படிதாடா? சரி போடா போடா. என்னவா? தலையை வரிக்கிறான், மரத்திலையாவது மலையிலயாவது போய்க்கிறேன்னா சரி போடான்னு. அது இல்லைங்க, என்னமோ காட்ட கூப்பிடுறான். அப்படியா? சரி வா போலாம். சாந்தி வாமா போலாம். நீங்க போயிட்டு வாங்கப்பா. பாரு, அத சொல்லப்பட அது இங்கே இருக்கட்டும். நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். வா சாந்தி, இங்கே இருமா. இத வந்துட்டோம். வா 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 வா. புரியாதோ என்னை நீ அறிவாய்.
நிறைந்தே நின்றாரே நிறைந்தே நின்றாரே இனி அவருடன் வாழ்வில் ஒன்று சேரும் திருநாள் வாராதோ என் மணநாள் வாராதோ மலரே மலரே தெரியாதோ மனதின் நிலைமை புரியாதோ என்னை நீ அறிவாய் உன்னை நான் அறிவேன் சாந்தி. ராஜ், உங்களை சந்திக்க ஒவ்வொரு வினாடி துடிச்சுக்கிட்டு இருந்தேன் ராஜ். என்ன செய்யுது சாந்தி? எனக்கு தெரியாமலே எனக்கு எதிராக ஒரு சதி உருவாயிடுச்சு. அந்த கொலைக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை சாந்தி. செய்யாத ஒரு குற்றத்துக்காக நீங்க ஏன் இப்படி தலைமறைவா இருக்கணும்? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்ன குற்றவாளி ஆக்கியிருக்கு. பாவம், அந்த அபலை பெண் லலிதா என் மனைவி. அவளை நான் தான் கொலை செய்தேன்னு சாட்சி சொல்ல உங்க அப்பால இருந்து எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் நிரபராதின்னு நிரூபிக்க எனக்கு ஒரு சாட்சி கூட கிடையாது. நீங்க நல்லவர்னு நிரூபிக்க வேற வழியே இல்லையா ராஜ்? இருக்கு. முதல்ல லலிதா புருஷன் யாருங்கிறத கண்டுபிடிக்கும். பிறகு என் மேல ஏற்பட்ட பழி சுலபமா நீங்க சார். இன்னும் கொஞ்ச நாள் உண்மை குலகாரனை கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரையில நான் 2 பேரும் பொறுமையா இருக்கோம். ராஜ், எவ்வளவு காலம் வேணும்னாலும் நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நாளைக்கே பெங்களூர் போறதுக்கு அப்பா ஏற்பாடு செய்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஊருக்கு போனது என்ன வேற ஒருத்தருக்கு கல்யாணம் செய்து கொடுக்க முடிவு செய்திருக்கேன். உண்மையாவா? ஆமா, இனிமே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. நானும் உங்களோட வரேன் ராஜ். உங்களை பிரிஞ்சிருக்கு இனி என்னால முடியவே முடியாது. அவசரப்படாத சாந்தி. நான் எல்லா ஏற்பாட்டையும் செய்துட்டு நாளைக்கு 2 மணிக்கு வந்து உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். ராஜ், நீங்க வராம போயிட்டா என் கதி. அந்த கவலையை உனக்கு வேண்டாம். நான் தவறாம வரேன். சாந்தி, இனிமே நான் இங்க இருந்த ஆபத்து. நாளைக்கு நீ 2 மணிக்கு தயாராக எந்த விதமான தடங்கள் இருந்தாலும் உன்னை வந்து நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். ராஜ், உங்களை எதிர்பார்த்து இருப்பேன். நிச்சயமா வரேன். கண்டிப்பா வரேன். ओ जा रहा है। इंस्पेक्टर साहब, क्या चाहिए आपको? आप माफ कीजिए। சாந்தி, அட ராமாயணா, என்னம்மா அது? நம்ம ஊருக்கு போறோம் இவ்வளவு சந்தோஷமா இருக்க, நீ ஏன் அழற? அப்பா, நான் எவ்வளவு தடவை உங்களை கெஞ்சி கேட்டோம். நிச்சயமா இன்னைக்கு ஊருக்கு போய்தான் ஆகணுமா? கொஞ்ச நாள் கழிச்சு வர வர உனக்கு பிடிவாத கொஞ்சம் ஜாஸ்தி ஆகி போச்சு. பெத்தப்பா நான் சொல்றேன், ஒழுங்கா போய் வண்டியில எடுப்போ. போ போம்மா, போ, சொல்றது கேளு, போ. ஏன்டா ஊருக்கு போகும்போது இப்படி கத்துற? முன்னால போய் ஏறா, போடா, ஏறு தங்கம். அம்மா சாந்தி, வாம்மா, வாமா, வா வா. வண்டியை ஓட்ட சொல்றா, ஓட்ட சொல்றா. இல்லடா நவர்ல, இல்லன்னா பின்னால ஒரு குதிரையை கட்ட சொல்றா. ஓ, ஏய் நொடிய பாத்து போ சொல்றா. ஏய், ஏ வண்டிகாரா, ஏப்பா இந்த ஊருக்கு ஒரு நீ உள்ள போப்பா. இவன் என்ன, இவன் காரு இன்ஜினை தூக்கி குதிரை குடல்ல வச்சு விட்டானா? அட என் குடல்ல வச்சுங்கப்பா, உள்ள போ. கிளிவாயா, நீ சும்மா இருடா. நீ கத்துற கத்துலயே பயந்து போய் இன்னும் வேகமா ஓடுது.
வண்டியார நிறுத்துறான். எங்க அவன்? இது வாங்க, இது வாங்க, இது வா. अच्छा क्या करना? இது என்னடா இது வேலையெல்லாம் உடைக்கிற? बोला ठीक नहीं चलता. டீ சாப்பிடணுமா? முதல்ல சாப்பிடணும்னா ரோட்டோட போடா. ஏன்டா குறுக்க போற? கொஞ்சம் இருங்களேன், அவன் என்னதான் சொல்றான்னு கேட்பான். கேட்க आप उतर के देखेंगे. उतर कर கீழே இறங்க சொல்றான். என்னமோ சரி பாத்துக்க போறானா? சரி இறங்கு, இறங்கு. சாந்தி வா, இறங்கி வா. அட இவன் என்ன வண்டி மேல ஏறி உட்காந்துக்கிட்டான்? கொஞ்சம் இருங்களேன், மேட்டு போன அப்புறம் கூப்பிடுறானா? மேடாவது பள்ளமாவது. ஆனா நம்மளும் போய் ஏறிக்கலாமா? இந்தியில கேளு. ஆமா, நீங்க ஹிந்தில கேட்க வேணாம், காஷ்மீர்ல கேட்க வேணாம். நாங்க போயிட்டு வரோம். சரி ராஜுபய. எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு என்ன நடக்கும் தெரியாது. போனது என்னங்க? என்ன வெக்க மானத்தை எல்லாம் விட்டு பொண்ணை காணுன்னு போலீஸ்ல புகார் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். என்னங்க இப்படி கோட்டை விட்டுட்டு நீ வந்துட்டீங்க? யாரையா கோட்டை விட்டான் கோட்டான விட்டேன்னு நான் ஒண்டியால என்னையா செய்ய முடியும்? வண்டி மோதனத்தை கவனிக்கிறதா, இவங்களை காப்பாத்துறதா, அந்த ஓடி போன அயோக்கிய பையில பாக்குறதா? நல்ல சமயத்துல ஒன்ன வேற காணும். நான் என்னங்க பண்றது? நீங்க வருவீங்கன்னு சொல்லி டிக்கெட் வச்சுட்டு நான் ஏரோட்ராம்லயே உட்கார்ந்துட்டு இருந்தேன். அதுல ஒண்ணு குறைச்சல் இல்லையா. குபேரம் பேர மாதிரி நல்லா துணியை போட்டுட்டு நிமிட்ட வாக்குல நடந்தா சரியா போச்சா? என்ன இருந்தாலும் நீங்க இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்க கூடாதுங்க. நான் மாத்திரம் அங்க இருந்திருந்தா அந்த பையனை சும்மா விட்டுருப்பேன். ஆமா, சோறு போட்டு கூட்டிட்டு வந்துருப்பாங்க. போயா, என் வயசை காப்பாத. ஆமா, போகும்போது எங்க போறதா உங்க டாக்டர் சொல்லிட்டு போனாங்க? யாரையா இந்த ஆளா இருக்கிற? என் வண்டியில டாக்டர் ஏதையா? உங்க மகளை சொல்றேன் சார். பாரு, எனக்கு முன்னையே மூளை திரும்பி இருக்குது. நீ வேற திருப்பாத. என் பொண்ணை கண்டுபிடிக்க முடியும்னா கண்டுபிடி. இல்ல இன்னும் 4-5 துணி தச்சு தரேன். இதே போல கழுத்துல சுருக்க மாட்டிட்டாலே. ஐயோ ஐயோ, கொஞ்சம் சும்மா இருங்களேன். இந்த பாருங்க, குழந்தையை விட்டு பிரிஞ்சதுல இருந்து எனக்கு என்னமோ மாதிரியா இருக்கு. சீக்கிரமா கண்டுபிடிக்கல. அம்மா கவலைப்படாதீங்க. இனிமே உங்க பொண்ணை கண்டுபிடிக்கிறது தான் வேலை. அது வரைக்கும் தூக்கமே கிடையாது. நீ முடிச்சுக்கிட்டு இருந்தால தூங்குறதுக்கு